ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். காலையிலே சீக்கிரமாகவே எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோவிலுக்கு. என் தம்பி வந்து இன்டர்ன்ஷிப்புக்காக ஃபாரின் போகிறான். அதுக்காக எந்த ஒரு நியூ ஸ்டார்ட்டு எதுனா ஒன்று புதுசாக பண்ணுறோம், இல்லை ஊருக்கு எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து குலசாமி கோவிலுக்கு போயிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து அந்த வேலையை பார்ப்போம். பெருமாளுக்கு நட திறந்தோடனே வந்து யானை மாடு அதெல்லாம் வந்து குட் மார்னிங் சொல்கிற மாதிரி சுப்ரபாதமெல்லாம் பாடி ஒரு பூஜை வந்து நடக்கும். அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை பார்க்கலான்னு சொல்லி தான் போயிருந்தோம். நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக போனதுனால அந்த பூஜை வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் அறுபடை வீடில் ஒரு படை வீடு வந்து முருகருக்கு நம்ம அழகர் கோவிலில் தான் இருக்குது. அதையும் போய் பார்த்துட்டு மேலே இருக்க ராக்காயம்மனையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பொங்கல் தான். சூப்பராக முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து வச்சாச்சு. யூஸ்வலாக தண்ணி ஊற்றுறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொலையை வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 கப் பால் மட்டும் நல்லா சேர்த்துட்டு அமர்த்தணும்னா சூப்பர் சாஃப்டான குய்யான ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் வந்து கிடைக்கும். வடை இல்லாமல் எப்படி பொங்கல் சாப்பிட முடியாது? அதனால கடையில் போய் வடை மட்டும் வாங்கிட்டு சாம்பார் சட்னியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம்னா பொங்கலுக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்.